இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் ஜெயிலர் பார்ட் 2 பயங்கர விறுவிறுப்பா இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய இயக்குனர் நெல்சன். இந்த ஜெயிலர் பார்ட் 1ல யோகி பாபு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. படத்துல அவர் வர எல்லா போர்ஷன்ஸும் பயங்கர ஃபன்னாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதன் காரணமா ஜெயிலர் பார்ட் 2ல ரஜினி அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயிலர் பார்ட் 1ல ஹியூமர் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்துலயும் அப்படி இருக்கணும்ன்ற மாரி சொல்லியிருக்காரு. அண்ட் நெல்சனும் ஹியூமருக்கு நெறைய ஸ்கோப் குடுத்திருக்காராம். பயங்கர ஃபன்னா படம் ஃபுல்லாவே யோகி பாபு வந்துகிட்டே இருப்பாரு. அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் யோகி பாபுவும் என்ன சொல்றாருன்னா, ஜெயிலர் பார்ட் 1 விட ஜெயிலர் பார்ட் 2ல ரஜினி சார் இன்னும் ஸ்பீடா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காரு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றத சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சூர்யா 45 இந்த படத்துடைய டைரக்டர், ஆர்ஜே பாலாஜி அண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபரும் அண்ட் இந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு இவங்க எல்லாரும் சேர்ந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷனை ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிற வகையில் இவங்க எல்லாருமே ஒன்றா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸை இன்க்ளூட் பண்ணதுனால அந்த ஃபைட் சீக்வன்ஸை அன்புரி மாஸ்டர்ஸ் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக தான் அந்த செட்டில் அவங்களும் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு முறுக்கு மீசையோட. அது என்ன கெட்டப்னா, மதராசி படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்ரீலங்கா முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்ப வராரு. பட் இந்த வாட்டி க்ளீன் ஷேவ்ல முறுக்கு மீசையோட நிறைய சுருட்ட முடியோட ஒரு பழைய காலத்து ஹேர் ஸ்டைலில் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு கெட்டப்பில் தான் இருக்காரு. இதுலேருந்தே தெரியுது கூடிய விரைவில் பராசக்தி படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, டான் பிக்சர்ஸ் இடி ரைடில் மாட்டிக்கிட்டாங்க. அதன் காரணமாக பராசக்தி, இட்லி கடை அண்ட் எஸ்டிஆர் 49 இந்த ப்ராஜெக்ட் எதுவுமே மூவ் ஆன் ஆகாது அப்படின்ற நியூஸஸை சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணுற வகையில் சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு கெட்டப்பில் வந்திருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு எஸ்டிஆர் 49 ஒரு ஹோலில் தான் வச்சுருக்காங்க. பட் எஸ்டிஆர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, அஸ்வத் கிட்ட ஒரு ஸ்கிரிப்டை பண்ண சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்கிரிப்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதன் காரணமாக எஸ்டிஆர் 51 படத்துடைய ஷூட்டிங்கை உடனடியாக ஆரம்பிக்கணும். பயங்கர ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடாக போச்சுன்னா 4 to 5 monthஸில் இந்த ஓவரால் ஷூட்டிங்கே முடிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கு நடுவுலையே இன்னொரு படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு. மணிரத்னத்துடைய டைரக்ஷனில் ஒரு பயங்கர லவ் படத்தில் எஸ்டிஆர் நடிக்க போகிறாரு. அந்த லவ்லான படத்தில் எஸ்டிஆரை மீண்டும் ஒரு விடிவி எஸ்டிஆர் மாதிரி பார்க்கலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரவிமோகன் ரீசெண்ட் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம் கராத்தே பாபு. அந்த படத்துடைய ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் தான் இருக்கான். இன்னும் ஒரு போர்ஷன் மட்டும் ஷூட்டிங்க்கு பெண்டிங் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த திரைப்படம் மிக முக்கியமான படமாக அவருடைய கரியரில் இருக்குன்றதை சொல்லியிருக்காரு. அதுக்கான ரீசன் அவுட்புட்டை பார்த்து அவரே ரொம்ப மிரண்டு போயிருக்காராம். ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. குபேரா ஆடியோ லான்ச். இந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துருக்காரு. என்னன்னா, வடசென்னை பார்ட் 2 டெஃபினட்டாக அடுத்த வருஷம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வாத்தி அப்படின்ற திரைப்படம் தனுஷ் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துடைய டைரக்டர் சேகர் கமுலா. சேகர் கமுலா அடுத்து சூர்யா அவர்களுடைய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாரு. அதை முடிச்சுட்டு உடனடியாக தனுஷ் அண்ட் சேகர் கமுலா தான் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் தான் இருக்க போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு.